பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய். இப்ப அந்த கைத்துல பொண்ணுக்கு கோக்கறதுக்காக காசு, குண்டுமணி, நாணக்குழா, வேற என்னென்ன வச்சிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொடுங்கம்மா. நீங்க எவ்வளோ பெரிய தில்லாலங்கடின்னு எனக்கு தெரியும்டி. அதான் ஒவ்வொரு பாயிண்ட்லயும் நான் செக் வச்சேன். ராஜிமா, ம் தாலி கோக்குற ஃபங்க்ஷன் தானே இதுக்கு பேரு. ம் அதை தான் நம்ம எடுத்துட்டோமே. இனி எதுல கோக்க போறாங்களா? பெரியமா, நாங்க ஒண்ணுமே எடுத்துட்டு வரல. ஆமா அத்தை, நாங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? இல்லத்த ஆசைதான். அத்தை இப்போ செத்த, இப்போ அசிங்கப்பட போறா பாரு. என்னங்க, என்ன ஏமாத்திராதீங்க. தாலி பிரிச்சு கோக்குறதுக்குள்ள வந்துருங்க. ஐயோ, இது பாருங்க. பார்த்து பார்த்து வாங்கிருப்பா அந்த அன்னபூரணி. எங்க போயிருக்கோம்? அப்பாடா, இங்க பாருங்க. லக்ஷ்மி காசு, மாங்கா, இது வந்து ஞானக்குழம். போதுமா? போதுமா பாபு? ஐயா இந்தாங்க ஐயா, நல்ல மந்திரம் சொல்லி சாமி பாதத்துல வச்சு எடுத்து கொடுங்க. ஏகப்பட்ட கொல்லிக்கண்ணு இருக்கு, எல்லாம் அப்படியே பொசுங்கட்டும். வாழ்வு தரும் மகாலட்சுமி தாயே போற்றி. பூத்தவளே, புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே, பெண் கறந்தவளே, கரை கண்டனுக்கு மூத்தவளே போற்றி போற்றி. இந்தாங்கம்மா, கொடுங்க. நாகு, வா, நம்ம 2 பேர் தாலியை கோப்போம். அங்க இருக்கிற சேர் எடுத்துட்டு வா. என்ன ராஜிமா? இங்க வா. இந்தா கோரு. பரவாயில்லையே அத்தை, அது கொண்டா. நிறைய கோக்க வச்சிருக்கீங்களே. பின் என்ன புள்ள, மல்லிகைன்னு சொன்னதுமே எல்லாம் தன்னால அமைது பாரு. ஏய், 2-3 பெரிய ஆர்டர் கரெக்டா வந்துச்சு. அவ்வளத்தையும் மல்லியோட தாலி பெருக்கிற ஃபங்க்ஷனுக்காக ஒதுக்கிட்டோம் புள்ள. பெரியமா, ரொம்ப தேங்க்ஸ் பெரியமா. ராஜிமா, வாங்க, அவங்க கையில இருக்கிறது ஒரிஜினலானு பாப்போம். வா. இந்த நாகு எத்தனை பவுன் தெரியுமா? 5 பவுன், 4.5 லட்சம் ரூபாய். என்ன விலையெல்லாம் சும்மா கிடுகிடுகிடுல ஏறி கிடக்கு. 916, அப்புறம் 22 கேரட்டா. ஹால்மார்க், ஜிஎஸ்டி, லொட்டு லொசுக்குன்னு என்னென்ன போட்டாங்க தெரியுமா? எவ்வளவு பணம்! ஒரிஜினல் தங்கம். கடை கூட பிராண்டட் கடையில தான் வாங்கியிருக்கேன். என்ன அப்படியே கேஷுவலா வராங்களாம் பாதகத்தீங்க. என்னத்த, என்ன சொல்றீங்க? அது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும். ராஜிமா, அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிறது? அதாண்டி எனக்கு ஒண்ணுமே புரியல. எது நீங்க திருடி வச்சதை கேக்குறீங்களா? அது கவரிங், உமார் கோல்டு கவரிங்.
என்ன உளர்ற? திருடி வச்சோமா? பின்ன நீங்க எடுத்து வச்சதுன்னு சொல்லணுமா? இங்க பாருங்க, நாங்கெல்லாம் ஒண்ணும் எடுக்கல. இப்படியே நடிச்சு காட்டாதம்மா. உன்ன மாதிரி எத்தனை தில்லாலங்கடியை நான் பார்த்திருக்கேன் தெரியுமா? ஏன் ராஜேஸ்வரி மேடம், இந்த ஃபங்க்ஷனை நீங்க எப்படி நடத்துவீங்கன்னு அப்படியே சவால்லாம் விட்டீங்களே. அப்படி இருக்கும்போது உங்க முன்னாடியே நகைப்பெட்டிய எந்த முட்டாளாவது திறந்து அப்படியே கொடுப்பாளா? அதுவும் நான் கொடுப்பேனா? உங்களுக்கு தெரியற மாதிரி கொடுக்கறனே. அப்பவே நீங்க கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணிருக்க வேண்டாம்? ஐம் சாரி பை த பை. அது மூளை இருக்கிறவங்க செய்யறது. உங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. சோ சாரி அகைன். ஓகே, நகு கோத்து முடிச்சிட்டியா? ராஜிமா, இந்த பிளான் ஏ பி சி எல்லாமே காலி. அடிச்சு நகர்த்திட்டு போயிட்டே இருக்காங்க. போற போக்க பார்த்தா மாமாவும் வர போறாரு, அவ கழுத்துல தாலியும் கட்ட போறாரு, நம்ம அச்சத்தை போட போறோம் நினைக்கிறேன். சி, வாயை கழுவு முதல்ல. சும்மாவே இருக்க மாட்டியா? நல்லதே பேச மாட்டேன். போய் ஆசிட் ஊத்தி கழுவு போ. ஐயா இந்தாங்க. மல்லி, அவங்க எல்லாம் குங்குமம் வச்சுட்டாங்கம்மா. இந்த குங்குமச்சிமிழ கையில எடுத்துக்கிட்டு எல்லார் தாலிலையும் குங்குமம் வச்சுட்டு அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா. முதல்ல அண்ணி தாலிக்கு வச்சு விடு. ஒளிரும் ஒளிக்கிழமே என்னில் ஒன்றமில்லா வெளியே வெளிமுதல் பூதங்களாகி தெரிந்தாமே வெளியே நடுவரற்கு நல்லா இருக்கு. அதிசயமே ஓம் அம்பிகையே போற்றி போற்றி. எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா? நீ தீர்க்க சுமங்கலியா இருமா. நீ நல்லா இருப்பமா. நல்லா இருமா. எல்லா வளமும் நலமும் பெற்று நீடோடி வாழ்க. என்ன சமூகம்? கனடா மேடம், உங்களை தான். என்ன அப்படியே ஓரமா போய் நின்னுட்டு இருக்கீங்க? பக்கத்துல வாங்க. நீங்களும் சுமங்கலி தானே? அவங்க சுமங்கலி தானே. உங்கள யார்கிட்டயும் சர்டிபிகேட் வாங்க தேவையில்ல. ஐயா, அட சர்டிபிகேட்லாம் நாங்க எதுவும் தரலமா. மல்லி எல்லா சுமங்கலிக்கும் தாலியில குங்குமம் வச்சு விடுறால, உங்க பெரியமாவுக்கும் வச்சு விடட்டும் தான் கொஞ்சம் நெருங்கி வர சொன்னேன். அம்மா வாங்கம்மா, வாங்க. அம்மா வாங்கம்மா, வாங்க வாங்க வாங்க, வந்து குங்குமத்தை வச்சுக்கோங்க. வாங்க வச்சுக்கோங்க. என்ன ராஜிமா, என்னாச்சு? என் தாலியை காணும்டி. என்ன தாலியை காணோம்? தெரியலையா? என்னவோ தெரியலையே. என்ன பெரியமா, இது உங்க வேலையா? அஃப்கோர்ஸ், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெல்லாம் ஆட்டம் போட்டாங்க. இது ஒரு சின்ன ஆட்டம் தான். இங்க பருமல்லி, நான் திட்டம் போட்டெல்லாம் எடுத்து வைக்கல. நான் பாத்ரூம் போனேன், அங்க அவ தாலியை கழட்டி வச்சிருந்தா, தூக்கிட்டு வந்துட்டேன். அது என் தப்பா? அது அவ தப்பு. அதுக்கே நீ என்ன முறைக்கிற? முதல்ல அவங்க நகையை கொடுங்க பெரியமா. கொடுங்க. கொடுக்குறேன் பிள்ளை. கொடுக்காம எங்க போக போறேன்? கொஞ்ச நேரமாவது அவ தேடட்டும். குளிக்கும் போது ஏதாச்சும்? குளிக்கும் போது நான் கலட்டி வச்சேன். ரஞ்சி, மேலதான் இருக்கணும். போய் சரி, வாங்க பார்க்கலாம். ராஜிமா, சமூகம், போவோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஐ எம் கமிங். இதுதான் உங்க தாலி செயினான்னு பாருங்க. ஓ, இதுல திருட்டுத்தனம் வேற எல்லாம் உண்டா? கருமோ கருமோ. திருட்டு கூப்பிட்டு இப்படிதான் கையில தருவாளா மேடம்? உங்களை இன்னும் கொஞ்ச நேரம் தவிக்க விட்டுருப்பேன். நீங்க தவிக்கிறத பாக்கும்போது எனக்கு அப்படியே 4 கிலோ வெனிலா ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி இருந்துச்சு. என்னத்த பண்ண? இதோ என் மக இருக்காளே, அவ ரொம்ப நல்ல பொண்ணாச்சே. அவ பாவம் பார்த்து இந்த தாலி செயின் உங்க கையில கொடுக்க சொல்லிட்டா. என்ன பெரியமா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இதுல உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம்?
பண்றதையும் பண்ணிட்டு நல்லவ மாதிரி நடிக்காத. பாத்தியா பாத்தியா மல்லி, இதுக்கு தான் இவங்களை அலைய விடலான்னு சொன்னேன். விடுங்க பெரியம்மா, தேவையில்லாம புதுசா பிரச்சனை உருவாக்காதீங்க. ஏய் கனடா மேடம், அது இந்த ஆணில கேலண்டர் அப்படியே மாட்டலாம், ஆனா இந்த தாலி அப்படியே ஆணில தொங்க விடுறது, இந்த பாத்ரூம்ல காய போடுறது அதெல்லாம் வேண்டாம். இது கழுத்துல தான் இருக்கணும், புரிஞ்சுதா? அது அது அந்தந்த இடத்துல இருந்தாதான் அதுக்கு மரியாதையே. ஐயோ மேடம், நான் இந்த தாலியை பத்தி மட்டும் சொல்ல வரல மேடம். ஹோப் யூ காட் இட். போட்டுக்குங்க கழுத்துல, இனி கழட்டாம போட்டுக்குங்க. அது மல்லி, மேடத்தோட தாலிக்கு குங்குமம் வைக்கணுமான்னு கேளு. நான் கேட்டா மேடம் கோவப்படுவாங்க. போ போ போ. இந்த மல்லி வெய். போய் கேட்டு வெய் வெய் வெய். கேட்டு வெய். உங்க கழுத்துல தாலி எப்போ நிலைச்சிருக்கணும், காட்டுங்க. மறுபடியும் தோசையா? தினம் தினம் வெரைட்டியா சமைக்கணும்னா எப்படி? நம்ம காடியா நல்லெண்ணெய். காடியாக்கு ஜோடியா விதவிதமா பொடி, மசாலா பொடி, தோசை, கருவேப்பிலை பொடி, இட்லி, ஆனியன் பொடி, ஊத்தப்பம். காடியாக்கு மாறுங்க, அப்புறம் பாருங்க. அம்மா எனக்கு இன்னொன்னு. எனக்கு 2. பொடிக்கு ஜோடியா நம்ம காடியா நல்லெண்ணெய். நம்ம ஊரு சமையலுக்கு காடியா நல்லெண்ணெய் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.